ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நெருக்கமான நபர் குடும்பத்துடன் சுட்டுக்கொலை. விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். கனேமுல்லு சஞ்சீவ கொலை துப்பாக்கி சூடு நடத்தியவரின் வாக்குமூலம் வெளியானது. நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு. சபையில் சஜித் முன்வைத்த கோரிக்கை. ரணிலுக்கு தயாராகும் நாடாளுமன்ற ஆசனம். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய கொலையின் சந்தேக நபர் தொடர்பான பகீர் தகவல்கள். நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும், அதிகரிக்கும் கடும் அழுத்தம். யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம், அமைச்சரின் அறிவிப்பு. உக்ரைன் ஜனாதிபதி வெளியேற்றப்படுவர், கடும் தொனியில் எச்சரிக்கும் டொனால்ட் ட்ரம்ப். தானும் குறித்த பெண்ணும் கொலையை செய்த பிறகு மருதானை பகுதிக்கு வந்த முச்சக்கர வண்டியில் நேர்கொழும்பு பகுதிக்கு சென்றதாகவும் அதனையடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். மேலும் புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் வைத்து கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்பொழுது மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கெகல் பத்தர பத்மி எனப்படும் மண்டுனி பத்மஸ்ரீ பெரேராவால் திட்டமிடப்பட்டது என்பது முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரியவந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கனேமுல்ல சஞ்சீவ கொலையில் துப்பாக்கி சூடு நடாத்தியவர் தற்பொழுது கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். சம்பவம் தொடர்பில் பல தகவல்களை அவர் தனது வாக்குமூலத்தின் ஊடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலைக்கு 1.5 கோடி ரூபாய் ஒப்பந்த தொகையாக தருவதாக தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். கொலை செய்வதற்கு முன்பு 2 லட்சம் ரூபாவை தான் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் செர்ப்தீன் என்று அடையாளம் காட்டிக் கொண்டாலும் அது அவரது உண்மையான பெயரல்ல என்று தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் பல அடையாள அட்டைகளை போலியாக தயாரித்துள்ளார். அதில் வழக்கறிஞர் என்று அடையாளம் காட்டும் அடையாள அட்டையும் அடங்கும். சஞ்சீவவை கொலை செய்வதற்காகவே வழக்கறிஞர் என்ற அடையாள அட்டை உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சி வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியை பிரதித்துவப்படுத்தும் தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதன் ஊடாக ரணிலுக்கான நியமனம் கிடைக்கப்பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. எதிர்க்கட்சிகளுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு எதிர்க்கட்சியில் உள்ள பல எம்பிக்களும் அவருடன் இணையுள்ளதாக கூறப்படுகின்றது. பல்வேறு கட்சிகள் ரணில் விக்ரமசிங்கவை நாடாளுமன்றத்திற்கு வருமாறு பரிந்துரைத்துள்ள நிலையில் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. மாத்தறை மெத்தேனியாவில் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு நெருக்கமான நபரும் அவரின் பிள்ளைகளும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். ராஜபக்ஷ குடும்பத்தின் நெருங்கிய நபராகவும் போராட்டத்தின் போது தங்கள் வீடுகள் மற்றும் சொத்துக்கள் தீப்பிடிக்காமல் பாதுகாப்பதில் முன்னணியில் இருந்ததாகவும் கூறப்படும் கஜ்ஜா என்ற அருணபிரியந்த 9 வயது மகன் மற்றும் அவரது 6 வயது மகள் ஆகியோர் நேற்று முன்தினம் இரவு மித்தேனியாவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டனர். ராஜபக்ஷ குடும்பத்தின் பாதுகாவலராக மித்தேனியா மற்றும் தங்காலையை ஆக்கிரமித்து வந்த ஹஜ்ஜா சமீப காலமாக ராஜபக்ஷ குடும்பத்துடன் முரண்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை யூடியூப் ஊடக சேவைக்கு அளித்த பேட்டியிலும் உயிரிழந்த கஜா வெளிப்படுத்தியிருந்தார். தன்னை கொலை செய்ய ஒரு திட்டம் இருப்பதாகவும் அந்த ஒப்பந்தம் அங்குனுகொல பெலச சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவருக்கு வழங்கப்பட்டதாகவும் கஜா கூறியிருந்தார். போராட்டத்திற்கு பிறகு அவர் வேறொரு அரசியல் குழுவில் சேர்ந்து கொழும்பில் உள்ள ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்தில் ஒளிந்து கொண்டதாகவும் சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. தங்காலை மற்றும் மாத்தறை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபராக பணியாற்றிய மகேஷ் சேனாரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்காக அவர் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டார். மகேஷ் சேனாரத்ன தற்பொழுது ஊவா மாகாணத்தில் பணியாற்றி வருகின்றார். கஜா கைது செய்யப்பட்டதன் காரணமாக சம்பந்தப்பட்ட அரசியல் அதிகார சபை ஒன்று மகேஷ் சேனாரத்ன மீது ஓரளவு அதிருப்தி அடைந்துள்ளமையும் கூறப்படுகின்றது.
கனேமுள்ள சஞ்சீவவின் கொலையின் முக்கிய சந்தேக நபர் ராணுவ கமாண்டோ சிப்பாயோ அல்லது புலனாய்வு அதிகாரியோ அல்ல என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடாத்தி வரும் போலீசார் தற்பொழுது வழக்கறிஞர் வேடத்தில் வந்து கொலை செய்த நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி குறித்த துப்பாக்கி சூடு நடாத்தியவர் கடந்த மாதம் 7ஆம் தேதி கல்கிச வட்டரப்பல பகுதியில் 2 பேரை சுட்டுக் கொன்றவர் என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டவுடன் பல உண்மைகளை போலீசார் வெளிக்கொணர முடிந்துள்ளது. அவர் தொடர்பாக சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடாத்திய போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகம் எனதுங்க புத்தளம் பாலாவிய பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பெயர்களில் தோன்றிய ஒருவர் என்று தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகள் பொதுமக்கள் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் நீதிமன்ற வளாகத்திற்குள் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டை எடுத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதித்துறை அமைப்பு சரிந்தால் அரசாங்கம் சமூகத்தில் சரிவை சந்திக்கும். நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நீக்க வேண்டாம் என்று நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். இதற்கிடையில் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் சமுதித சமரவிக்ரம அண்மைய காலங்களில் தன்னால் நேர்காணல் செய்யப்பட்ட 4 பேர் மர்மமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார். இந்த நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்த கவலைகளை தெரிவித்துள்ளதுடன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் அதிகாரிகளிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் அவரது கருத்துக்களின்படி அண்மையில் மித்தேனிய துப்பாக்கி சூட்டில் பலியான 39 வயதான அருணவிதான கமகே அல்லது கஜ்ஜா என்று அடையாளம் காணப்பட்டவர். அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளரால் நேர்காணல் செய்யப்பட்டார். மேலும் மூத்த பத்திரிகையாளர் சமுதித சமரவிக்ரமவுடனான யூடியூப் நேர்காணலின் போது விதான கமகே தன்னை ராஜபக்ஷ குடும்பத்தின் கூட்டாளியாக முன்னர் அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக கொழும்பு கோட்டை பத்திரமுல்லை வரை இலங்கை போக்குவரத்து சபை இரவு நேர பேருந்து சேவையும் நடாத்தப்படுகின்றது. இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி ஜெலஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கடுந்துணியில் சாடியுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுடன் சேர்ந்து போர் நீடித்திருக்க ஜெலஸ்கி நாடகமாடியுள்ளார். உக்ரைன் ஜனாதிபதி தேர்தலை நடத்த விடாமல் ஜெலஸ்கி சர்வதிகாரி போல் செயல்படுகின்றார். உக்ரைனில் தேர்தல் நடாத்தாவிடில் ஜெலஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும். 2019 தேர்தலில் வென்று ஜெலஸ்கி ஜனாதிபதியான நிலையில் கடந்த ஆண்டுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைந்துவிட்டது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்துவதற்கான முழு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம். அதில் வெற்றியும் பெறுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.